நண்பா இன்றைக்கி பாருங்கள் பிரியாணி பண்ண போகிறேன். இனாங்குளத்தூர் பிரியாணி மாதிரியும் எங்கள் மம்மி சூப்பராக பண்ணுவாங்க. அதே ஸ்டைலு இனாங்குளத்தூர் மம்மி மாதிரியே இனாங்குளத்தூர் சைடும் செய்கிறாங்க. ஓகே நண்பா, அந்த காலத்தில் எங்கள் அம்மாவோட ஒரு 50 வருஷம் இருக்கும். அவங்க அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க 50 வருஷமாக. செம்மையாக பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு 65 ஆயிடுச்சு. ப்ரே பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கணும், இன்னும் நல்லபடியாக வாழணும்னு. ஸோ பாருங்கள் நண்பா, ஸோ அவங்க ஸ்டைலில் எங்கள் மம்மி ஸ்டைலில் வைக்கிறேன். எங்கள் மம்மி ஸ்டைலில் தான் இந்த இனாங்குளத்தூர் பிரியாணி சொல்கிறாங்களே, அந்த மட்டன் பீஃப் பிரியாணி அதே ஸ்டைலில் எங்கள் மம்மி ஸ்டைலில் வைக்கிறேன். அவங்களும் எங்கள் மம்மி ஸ்டைலில் தான் வைக்கிறாங்க. மம்மினா எங்கள் அம்மா, ஸோ திருச்சியில் இருக்கிறாங்க. அவங்க ஸ்டைலில் தான் வைக்கிறேன். ஓகே நண்பா, ஸோ பாருங்கள் எல்லாமே வச்சுருக்கிறேன். இங்கே வந்து இது கரம் மசாலா, இந்த கரம் மசாலா பவுட்ரு பார்த்தீங்களா, இந்த பிரியாணி மசாலா சொல்லுவாங்க. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதை அரைச்சி இது ஒரு இதாக வச்சு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எங்கள் மம்மி இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த பேலீஃப் அவங்க போட மாட்டாங்க, நான் பேலீஃப் போடுறேன். ஸோ இங்கே இருக்கிறதுனால நீங்கள் வேணுமா ஸ்கிப் பண்ணிக்கங்க பேலீஃப் பிரியாணியில். ஸோ இங்கே பட்டை வச்சுருக்கிறேன், அப்புறம் வந்து இது வச்சுருக்கிறேன் ஏலக்காய். ஓகே நண்பா, இங்கே வந்து பெப்பர் வச்சுருக்கிறேன், கிராம்பு வச்சுருக்கிறேன், டொமேட்டோ வச்சுருக்கிறேன், கிரீன் சில்லி, எல்லாம் ஆனியன் எல்லாமே இருக்குது, லெமனு, தயிர் வேணுமா நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஸோ நம்ம இது வச்சுருக்கிறோம், மின்ட்டு, புதினா இலை. ஓகே ஸோ நம்ம புதினா, கொத்தமல்லி இலை எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள், உங்கள் வீடியோ பாருங்கள். ஓகே நண்பா, அது பார்க்குற முன்னாடி எனக்கு ஒரு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி லைக்கை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர், ஓகே ஓகே பிரதர்ஸ். ஓகே நண்பா, வீடியோ பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். ஸோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு எனக்கே ஸ்லிப் ஆகிடுது. ஓகே, அப்போ மறந்துடுறேன். ஓகே நண்பா, ஸோ இதான் இன்றைக்கி பீஃப் பிரியாணி. ஓகே நண்பா, எங்கள் மம்மி பீஃப் பிரியாணி சொல்லி பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ அப்படியே ஏற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா இதாகட்டும், தண்ணியாக இருக்கும், நல்லா வீக் ஆகட்டும், தண்ணியில் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஓகே நண்பா, கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஓகே நண்பா, ஸோ நண்பா பாஸ்மதி ரைஸு 2 கிளாஸ் போடுறேன். இது தண்ணியில் இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது இது ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். ஓகே நண்பா, 2 கிளாஸு சும்மா ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ கண்டினியூ வீடியோ பாருங்கள். ஸோ நண்பா, சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயை 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். நண்பா 2 கரண்டி ஊற்றிங்க. இந்த பிரியாணியில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஊற்றிட்டேன். இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றுவேன் அப்புறம் மேலால். ஓகே நண்பா, பாருங்கள். ஸோ இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. நம்ம வந்து ஸ்பீடாக வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். டக்குன்னு கையில் போட்டோம் பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஸ்லிப் ஆகும். இந்த மாதிரி ஸ்லிப் ஆச்சுன்னா மேலே இருக்க தோலை நீங்கள் எடுத்துருங்க. ஸோ இவ்வளோ வெங்காயத்தை போட்டுறேன். வெங்காயம் வெட்டும்போது கண்ணில் எரியுது. ஓகே நண்பா, வெங்காயம் போட்டுறேன். போட்டாச்சு. ஓகே மக்களே, ஓகே நண்பா, வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஸோ இதோட பட்டை கிராம்பு போய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இதோட சேர்த்துக்கலாம், அப்படியே வந்துடும். ஸோ நண்பா, இதோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரியாணி இலை
எல்லாத்தையும் போட்டுறேன். பெப்பர் கொஞ்சம் காரத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக போடுறேன். நீங்கள் வேணுமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வதங்கட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பீஃபும் பாயில் பண்ணிடுறேன். பாயில் பண்ணி போட்டுறேன். ஈஸியாகிடும். அதோட தண்ணி நீங்களே இந்த ஸ்டாக்குக்கு பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, 2 கிளாஸ் போட்டாங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஓகே மக்கா. ஸோ இப்போது அதோட சேர்த்து க்ரீன் சில்லி போட்டுடலாம். இது எல்லாம் கட் பண்ணிக்கணும். நல்லா காரமாக இருக்கும் பிரியாணியும். சூப்பராக நம்ம இப்போ க்ரீன் சில்லி போட்டுறோம். க்ரீன் சில்லி போட்டாச்சு. கிண்டிக்கலாம். அது நல்லா இதாகிடும். ப்ரௌன் ஆகுதுங்க. ஆனியன் நல்லா சீக்கிரம் ப்ரௌன் கொஞ்சம் நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இல்லாட்டி வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பிரியாணியில். அது ஆயில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அப்புறம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். உப்பு போடுவாங்க. ஆனால் உப்பு இதில் இப்போ போடக்கூடாது. கொஞ்சம் இந்த மசாலாலாம் போடுறதுக்கப்புறம் போகும். ஓகே நண்பா. ஸோ அது இதோட ஸ்டைல் இப்போ தான் இந்த பிரியாணி ஸ்டைல். ஓகே கண்டினியூ பாருங்கள். இதோட கொத்தமல்லியால் அரைச்சி தண்ணியில் போட்டுடலாம். அப்படியே எடுத்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே நண்பா. இந்த பிரியாணி கொஞ்சம் கொத்தமல்லியால் நிறையா போடணும். கொத்தமல்லியும் மின்ட்டும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து புதினா பண்ணிடலாம். கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு. புதினா கட் பண்ணிடுறேன். அப்படியே ரெண்டாக சேர்த்து கட் பண்ணலாம் பார்த்தேன். ஸோ இது நான் தனியாக எடுக்காமல் விட்டேன். புதினா எப்பயுமே தண்டோட போடாதீங்க. பெரிய பெரிய கல்யாணத்துலலாம் தண்டோட இருக்கும். அது டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் அது கடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அது இப்போ பல்காக செய்கிறாங்க. அவங்க சீக்கிரம் வெந்துடும். அதில் கல்யாண சாப்பாடுலாம். ஓகே நண்பா. இப்போ மக்களை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இது வந்து கொத்தமல்லி மல்லி பொடி. மல்லி இந்த மாதிரி பிரியாணி வந்து மல்லி இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் இந்த சில்லி போடுறோம். கொஞ்சம் சில்லி போட்டு காரமாக இருக்கட்டும். முன்னாடியே போடணும். அதுக்கப்புறம் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடணும். ஓகே நண்பா. இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டு இப்போ தான் போடணும். கொஞ்சம் இது இந்த மாதிரி மம்மி இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை ஆட் பண்ணுவாங்க. இனாங்குளத்து சைடு இனாங்குளத்து பிரியாணி தான் இதுவும் இப்படி தான் பண்ணுவாங்க அவங்களும். ஓகே மக்களே, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்கா. சின்ன கொஞ்சம் கண்டினியூ பாருங்கள். நம்ம கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிறோம். வேண்டாம் தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லைட்டாக போட்டுடலாம். அப்படியே தனித்தனியாக போடணும். நான் 2 சேர்த்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே போட்டுருவேன். இஞ்சி போட்டும். ஓகே நண்பா கண்டினியூ பாருங்கள். ஸோ மக்கா பாருங்கள். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு எப்பவுமே பிரியாணியில் இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் பூண்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு போடுவேன். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது அப்படியே வதங்கட்டும். ஓகே மக்களே. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுருக்கேன். நீங்கள் ஒரு தக்காளி போட்டுருங்க. ஒரு தக்காளி போட்டுருக்கேன். ஸோ அது அப்படியே இதாகும். ஸோ இதோடு சேர்த்து கொத்தமல்லியும் போட்டுடலாம். கொத்தமல்லியும் புதினாவும் அதே போட்டுடலாம். அது
அதுக்கப்புறம் கறி மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே மக்களே, இப்போ பாருங்கள் கொத்தமல்லி புதினா சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தண்ணி மண்ணெல்லாம் மேலே போயிடும், இலை மட்டும் மேலே வந்துடும். இதில் வந்து கொத்தமல்லி இதுவும் புதினா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாங்க இந்த பிரியாணிக்கு, அப்போ தான் இந்த டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே மக்கா, நீங்கள் வேணுமா குக்கரில் பண்ணும்போது பீஃப் வந்து அப்படியே போட்டுக்கலாம் பச்சையாகும். இந்த மாதிரி சட்டியில் பண்ணும்போது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை, தொலைக்கும் போகணும் வெள்ளிக்கிழமை. அதனால் நான் பிரியாணி பீஃப் பாயில் பண்ணிக்கிறேன், பாயில் பண்ணிவிட்டேன் காமிக்கிறாங்க. ஸோ மக்களை பாருங்கள் மக்களை, இந்த பிரியாணியும் இது ரெடி பண்ணிட்டேன். பீஃபும் இது அப்படியே இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். நான் பீஃப் மட்டும் எடுத்து இதில் போட்டுறேன். உங்களை பாருங்கள், பீஃப் ரெடி பண்ணிட்டேன். பீஃப் ஏற்கனவே நான் வந்து வேக வச்சாச்சு. ஸோ அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ இப்போ பாருங்கள் இதை யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ லெமனும் இதில் புளிஞ்சிடும். லெமன் இந்த டைமில் புளிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் ஒரு காவாசி போட்டிருக்கேன், ஒரு அரை இது போட்டிருக்கேன் பழம், கொஞ்சம் புளிப்பும் நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, போதும், இது எனக்கு போதும். வந்து இந்த மாதிரி போடுங்க. எப்போயுமே ஜூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது டேஸ்ட் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா பழத்துலேயே அப்படியே இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பிரியாணியில், நல்லாயிருக்கும். இது கப்சாலெல்லாம் அது போட்டுருப்பாங்க. இதில் அவ்வளோ நல்லா நன்மை இருக்குது. உங்களுக்கு ஜூஸோட இதில் தோலில் அதிக நன்மை இருக்குது இந்த மாதிரி. ஓகே மக்கா, ஓகே நண்பா, போட்டுக்கலாம் பாருங்க. இது எப்படி பண்ணிக்கலாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ இந்த கரம் மசாலா பவுடர், இது வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுருவேன். அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, மம்மி அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, ஸோ இப்போதாச்சு, இப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்க கலரு அப்படியே மாறிடும், வினாங்குளத்து ஸ்டைலே வந்துடும். எங்கள் மம்மி இப்படி தான் பண்ணுவாங்க, மம்மி ஸ்டைலே வந்துடும் பிரியாணி. இந்த வாட்டி நான் ஃபாரினில் இருக்கேன், மம்மிக்கும் போய் வச்சு கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். ட்ரை பண்ணுங்க எல்லாம். ஸோ மக்களே, இந்த டைமில் தான் உப்பு போடணும். உப்பு போட்டேன், உப்பு போட்டாச்சு. தண்ணி ஊற்றி இன்னும் உப்பு டெஸ்ட் பண்ணிக்கலாம். நண்பா, இந்த அளவு தண்ணியை நான் ஊற்றிடுறேன் பாருங்கள். இந்த அளவு தண்ணிக்கு நான் ஊற்றிடுறேன். இந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தண்ணியை நான் ஊற்றிடுறேன். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. மசாலாலாம் அவ்வளோ போடல, நீங்களே பார்த்துருக்கீங்க. ஓகே மக்கா, பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு, 3 கிளாஸ் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுறவங்க தான் ரைட்டை உப்பு பார்த்துங்க. ஸோ நண்பா பாருங்கள், இப்போ தண்ணி போட்டாச்சு. இப்போ நல்லா கொட்டிட்டோம். வச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டுக்கலாம். இப்போ உப்பு இருக்கா கூட பார்த்துக்கணும் நீங்கள் இந்த டைமில். இன்னும் ரைஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே மக்கா, ஸோ நண்பா அரிசியும் கழுவி வச்சுக்கலாம். அரிசி கழுவிட்டேன், 2-3 வாட்டி கழுவிட்டேன். ஒரு 4 வாட்டி கழுவி வச்சுன்னா இந்த தண்ணி நல்லா சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, பாருங்கள் ரைஸ் போட்டாச்சு. ஸோ மக்களே பாருங்கள், அரிசி போட்டாச்சு, தண்ணி இதாகிடுச்சு. இப்போ உப்பு இருக்கா பார்த்துக்கலாம் இந்த டைமில். உப்பு கரெக்டாக இருக்குது, கரெக்டாக போட்டேன். ஓகே மக்களே, ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். பாடு கொதிச்சுட்ருக்கோம். கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தம் போடலாம். கொஞ்சம் அந்த ரைஸ் வேகும். பாருங்கள் மக்களே, நல்லா இதாகிடுச்சு. இப்போ தம் போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ நான் தம் போட்டு ஸ்லிம்மில் வச்சுங்க, ஸ்லிம்மில் வச்சுங்க. இப்போ மக்களே, இப்போ மேலே தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் மக்களே, சுடு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஸோ மக்களே பாருங்கள், தம் போட்டேன், நல்லா மூடிட்டேன்.
ஸோ அங்கெல்லாம் நெருப்பு மேலே போடுவாங்க. நெருப்பு இல்லை, நம்மள்ட்ட அந்த வசதியெலாம் இல்லை. மக்களே கொஞ்சம் சவுதியில் இருந்து போட்டுட்ருக்குறோம். நெருப்பு பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இதுமாரி தான் தம் கட்டியாச்சு. இன்னும் பார்க்கணும் தான் உள்ள. ஸோ இப்போ எடுக்கக்கூடாது, இப்போ தான் ஆஃப் பண்ணேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, ஓகே கண்டினியூ பாருங்கள் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மக்களே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ தம் எடுக்கிறேன். இதுக்கு மேலே அப்படியே இது போட்டு விட்டுடலாம், நல்லாயிருக்கும். வா, பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ரைஸும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மக்களே மக்கா, இதான் இனாங்குளத்தூர் பிரியாணி, பீஃப் பிரியாணி. ஸோ எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க, எங்கள் அம்மாவோட பிரியாணி. ஓகே நண்பா, ஓகே மக்கா. ஓகே மக்கா, இதுக்கு மேலே ஸோ இதை நான் போய் கிண்டி விட்டுறேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு, எண்ணெயாக இருக்குது. இந்த சைட்லேருந்து எடுக்கணும் எப்பயுமே, இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிடும். ஓகே மக்கா, ஸோ வேறு லெவலாக இருக்குது. மசாலாலாம் பக்காவாக பிடிச்சிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவேன் மக்கா. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அப்படியே இதை தூவி விட்டுலாம். இதுதான் நம்ம இனாங்குளத்தூர் பிரியாணி, எங்கள் அம்மாவோட பிரியாணி. எங்கள் அம்மா ஸ்டைலு இப்படியே தான் மம்மி, இதே ஸ்டைலில் தான் வைப்பாங்க அம்மா. ஓகே மக்கா, யார் யாருக்கு மம்மி கையில் பிரியாணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி எங்கள் அம்மாவோட சமையல் பிரியாணி. ஸோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ எனக்கு எங்கள் அம்மா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஓகே மக்கா, ஓகே நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரேன் மக்கா. அதுக்கு நான் எடுக்கிறேன். ஹாய் நண்பா, வரும் நண்பா. வாட்டர் கேன் வச்சுருக்கிறேன் தண்ணி பிடிச்சதுக்கு. ஸோ சாப்பிட போகிறோம், வாங்க எல்லோரும் சாப்பிட்ருக்கு. நீங்கள் ஒரு விளையாட்டு விளாட்லாம். வரும் நண்பா. இதுதான் வந்து எங்கள் அம்மா வீட்டு பிரியாணி. எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது மக்களை. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் தெரிவிங்க. பாருங்க. ஸோ நான் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்கள், ஒரு ஊறுகாய் வச்சுருக்கிறேன், திருச்சி ஸ்டைலில் ஊறுகாய். நம்மளுக்கு ஊறுகாய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பிரியாணியோட. ஸோ பாருங்கள், பீஃபு ஊறுகாய் மேலே விழுந்துச்சு பீஃபு. ஸோ இந்த சைட்லேருந்து எடுங்க. இது வந்து ஆக்சுவலி பாஸ்மதி ரைஸு. இங்கே ஜீரோ சம்பா ரொம்ப ரேட்டு. இது 1 கிலோ வந்து 13 ரியால் சொல்லுவாங்க. கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க நீங்களே. 13 ரியாலில் நம்ம நாட்டுக்கு ஒவ்வொரு ரேட்டு. ஸோ இதுதான் பாஸ்மதி ரைஸ். இங்கே வந்து 5 கிலோ வந்து ஆஃபர் போடுவோம், 35 ரியால் அது மாதிரி. ஓகே நண்பா. ஸோ அதுதான் நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் பீஃபு செம்ம ஜூஸியாக இருக்குது. இது வேக வச்சனால நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா நண்பா, செம்ம டக்கராக இருக்குது. இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா. ஸோ இந்த இலையை எடுத்து போட்டுடலாம். செம்ம ஸ்டைலாக இருக்குது. நான் பண்ண மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது பாஸ்மதி ரைஸு. நீங்கள் வந்து ஜீரோ சம்பால் சாப்பிடுங்க, இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரோ சம்பாலெல்லாம் இனாங்குளத்தூர் பிரியாணி தான் பண்ணிங்கன்னா. ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ஸோ பீஃபை சாப்பிட்டுக்கிறேன் நண்பா. மசாலெலாம் இறங்கி சூப்பராக இருக்குதும்பா, செம்ம டக்கராக இருக்கும். நான் சொன்ன மசாலா அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கப்பா, வேறு லெவலில் இருக்குது. செம்ம டக்கராக இருக்கும்பா, வேறு லெவலாக இருக்குது. ரைஸும் பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக இருக்குது. செம்ம டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி செஞ்சுட்டு அப்படியே கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. ஓகே நண்பா, செம்ம டக்கராக இருக்குது. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே நண்பா, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக் ஒன்று போடுங்க, அது ஷேருக்கு சமமாயிடும். ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ் கர். பாருங்க, லாஸ்ட்டாக காமிச்சிடுறேன் நண்பா.